கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. ஜி தான் அறிவிச்சிருக்காரா? சமாளிக்கலாம். ஜி அறிவிக்கல, நான் அறிவிச்சிருக்கேன். என்ன அறிவிச்சிருக்க? ஷோவை பத்தி விளம்பரம் கொடுத்துருக்கேன்ல. ஷோ பத்தி விளம்பரம் கொடுத்துருக்குங்கிற? நம்ம ஷோவே இல்லையா? இதுல வேற ஏதோ ஷோல போட்டு வச்சிருக்க. நம்ம ஷோ இல்லையா? ஐயோ அவசரத்துல ஏதோ மாறி போச்சு போலயே. ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் போடுற அவஸ்தை இருக்கு. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். நண்பர்களே, எனக்கு என்ன ஆச்சுன்னா, திமுக ஒரு பெரிய வேலையை பார்த்திருக்காங்க. அதுல முக்கியமா ஒரு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். எங்க இருக்காரு அவரு? அவருடைய தொகுதி தான் இன்னைக்கு பிரதமர் மோடி வந்திருக்காரு. அவரோட தொகுதியில தான் வந்து இந்த குலசேகரப்பட்டினத்துல 2வது ஏவுதளம் வந்து அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டத்துக்காக வந்திருந்தாரு பிரதமர் மோடி. நம்ம தொகுதிக்கு எவ்வளவு பெரிய பெருமை அல்லவான்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுத்திருக்காரு. அந்த விளம்பரத்துல இந்திய ராக்கெட் எதுவுமே கிடையாது. மோடி பக்கத்துல மு.க. ஸ்டாலின், கீழே விளம்பரம் கொடுத்த அனிதா ராதாகிருஷ்ணன் தான் கனிமுடி இருக்காங்க. ஏவாவிட எல்லா பேரும் அதுல இருக்கு. ஆனா இதுல விட்ட ராக்கெட் எல்லாமே இந்திய ராக்கெட் ஒண்ணு கூட கிடையாது. அதுல எல்லாம் வந்து நாசா, அதுக்கப்புறம் சீனா ராக்கெட் இதெல்லாம் அட்டாச் பண்ணிருக்காங்க. ஓஹோ, பல நாடுகளும் சேர்ந்து விடுறதை இவங்களுக்கு பின்னாடி வச்சுட்டாங்களா? அதான் மண்டம் மேல இருந்த கொண்டைய மறந்துட்டியப்பா அப்படிங்கிறது. என்னன்னா, அனிதா கிருஷ்ணா விளம்பரம் கொடுத்துருக்காரா, அவர் இந்த நிகழ்ச்சிக்கே போல. ஏன்னு கேட்டா, எனக்கு வந்து முறையா அழைக்கல, நான் போக மாட்டேங்கிறாரு. இதாவது புரியுதா உனக்கு? இவர் கொடுத்த விளம்பரத்துக்கு சீனால ஜி ஜின்பிங் வேணா அழைப்பாங்க, இவர் அழைக்க மாட்டாங்க. இது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, இன்னைக்கு பிரதமர் மோடி பேசுறப்ப கூட பாத்தீங்களா, இந்திய ராக்கெட்டுக்கும் சீன ராக்கெட்டுக்கும் கூட வித்தியாசம் தெரியாதாங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கிற அளவுக்கு வந்து கேவலப்படுத்தி விட்டாரு திமுக ஆட்சி. ஐயோ, இப்படி இதுக்குதான் படிங்கப்பா ராக்கெட் எப்பயாவது பாருங்கப்பான்னு வந்து சொல்றது. இதுல எனக்கு என்ன ஒரே ஒரு ஆச்சரியம், நல்ல வேலை ஏதோ ராக்கெட்னு வச்சிருக்காங்க. நம்ம தீபாவளி விடுவோம்ல, அந்த ராக்கெட் விடாம இருந்தாப்புல அனிதா ராதாகிருஷ்ணன். அதுதான் நிறைய மேட் இன் சைனாவா வாங்கி குவிச்சு இப்ப சைனா ராக்கெட்டை வச்சு விட்டுருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா கோபி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா வந்து அந்த ஏவுதளம்ங்கிறது நிச்சயம் தேவைதான். ஏன்னா சுதந்திர இந்தியாவில முதல்ல ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டதா இருந்தது குலசேகரப்பட்டினத்துலதான். அப்ப இருந்து ஆட்சியாளர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காதனாலதான் விக்ரம் சாராபாய் வந்து சரி ஓகே முடிவை மாத்திக்கிட்டு சிறியோட்டல போய் அமைச்சார். இதெல்லாம் வரலாறு இருக்கு அதுக்கு பின்னாடி. இன்னைக்கு வந்து 2வது ஏவுதளம் அடிக்கல் நாட்டியிருக்காரு பிரதமர் மோடி. நேற்று வந்து பல இடத்துல பேசுறப்ப ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாம் புகழ்ந்து வந்து பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இது ஏன் டைலாக் இல்ல அப்படின்னு பாப்பாரு. அதுக்குதான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவங்களுக்கு யாராவது புகழ்ற மாதிரி தலைவர் இருந்தா தானே புகழ முடியும், அதனால பக்கத்து கட்சி தலைவர்களை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வாக்குகள்லாம் நமக்கு வரும் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காரு மோடி அப்படிங்கறதான் டாக்கா இருக்குது. அங்கிருந்து கிளம்பி மதுரை போனாரு. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலாம் தரிசிச்சாரு. அது போற வழியில வந்து மதுரை ஆதீனம், அவர் இப்ப மோதினமா மாறி இருக்காரு. அவரு மோதினமா சரி நின்றுட்டு இருந்தாரு. மோடி வரப்ப அவருக்கு சால்வை பொத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு சால்வையெல்லாம் வந்து பொத்தினாரு. ஆனா அவரை விடாம புடிச்சு வச்சிருந்தாங்களாமே. முன்னாடி பிடிச்சி வச்சிருந்தாங்க, அப்புறம் அவரை மட்டும் அலோவ் பண்ணாங்க. ஆனா பிரதமர் மோடி கார்ல இருந்து இறங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. ஆக்சுவலி இது புரோட்டோகால், பிரதமருடைய பாதுகாப்பு எல்லாமே இருக்கு. ஆனா காரை நிப்பாட்டி காரை திறந்து விட்டதே பெரிய விஷயம் தான் சொல்றாங்க. ஏன்னா எஸ்பிஜிங்கிறது மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த புரோட்டோகால் மீறி அவங்க எதுவுமே செய்யவே மாட்டாங்க. மோடி சொன்னதுனால அவரை மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. அவர் என்ன கோரிக்கை வச்சாருன்னா, பிரதமர் மோடி கிட்ட மீனவர்கள் பிரச்சனை பர்மனண்டா வந்து தீரணும், அதே மாதிரி இலங்கையில வந்து தனி ஈழம் தான் ஒரே தீர்வு, இதெல்லாம் நீங்க முன்னெடுக்கணுங்கிற மாதிரி கோரிக்கைலாம் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா அதுல பேசின மாதிரியே இல்ல. அவர் சொல்லியிருப்பாருப்பா, சரிங்க மீனவர் பிரச்சனை நடக்குது, தமிழ் ஈழம் வேணும், நல்லது செய்ய அவ்வளோ கிளம்பியிருப்பாரு. அவ்வளோதான். அது அவருக்கு புரிஞ்சிருக்கணும்ல. இவர் ஏதோ சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மதுரையில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு வைப் செட் பண்றதுக்காக திருப்பூர்லயே வந்து கசாண்ட்ரா அப்படிங்கிற ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பாடகி வந்து பாடுறாங்க. அதுல வந்து கிருஷ்ணரை பத்தின ஒரு ஹிந்தி பாட்டும், தமிழ்ல வந்து எஸ்பிபி பாடின அண்ணாமலையானே அந்த பாட்டையும் வந்து அந்த கசாண்ட்ரா வந்து அழகா பாடியிருந்தாங்க. அதை வந்து தாளம்லாம் போட்டு கையெல்லாம் தட்டி ரசிச்சு கேட்டுட்டு தான் திருப்பூர்ல இருந்து கிளம்புனாரு. இவங்களை பத்தி 2014 மன் கி பாத்ல பேசியிருக்காரு பிரதமர் மோடி. யோசிச்சிருப்பாரு, ஓகே ஒரு பாடகி இருக்காங்க, நம்ம லிரிக்ஸ் தான் நல்லா எழுதுவோம், ஃப்ரீ டைம்ல வந்து நல்லா லிரிக்ஸ் எழுதணும்னு இன்னொரு பாட்டு பாட வச்சிடலாம்னு யோசிப்பாரு அவரு. ஏன்னா பிரதமர் மோடி லிரிசிஸ்டும் கூட. ஆமா, நோபல் இது சரி ஆஸ்கர் கிடைக்கும், கோல்டன் குளோப் கிடைக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து தூத்துக்குடி வந்தாரு. குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடியில வந்து ஒரு 17,000 கோடிக்கான திட்டங்கள் வந்து அறிவிச்சிருந்தாரு. ஆமா, பாம்பன் பாலத்தை வந்து துவங்கி வச்சிருக்காரு. வஉசி அந்த துறைமுகத்துக்கான மேம்பாட்டு திட்டங்கள். இன்னொரு பக்கம் வந்து அந்த குலசேகரப்பட்டினத்துல சொன்ன மாதிரி அந்த திட்டத்தையும் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இங்க வந்து தேங்க்யூ கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ அனிதா ராதாகிருஷ்ணன் பண்ணாம விட்டுருக்காங்க. ஆக்சுவலி பிரதமர் மோடி பேசுறப்ப கனிமொழி பேரையோ
அமைச்சர் பெரிய குறிப்பிடவில்லைங்கிறதும் ஒரு பெரிய டாபிக்கா போயிட்டு இருந்தது. மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கு, கனிமொழி இந்த மாதிரிலாம் இருந்தா கூட பிரதமர் மோடி அட்ரஸ் பண்ணலன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு நெல்லை வந்தாரு. நெல்லை வரும் வழி எங்கும் மக்கள்லாம் கூடி இருந்தாங்க, நிறைய பேர் மலர்லாம் வந்து தூங்கினாங்க. பள்ளி மாணவிகளாமே பிரதமர் மோடியுடைய ஓவியத்தெல்லாம் வரைஞ்சி நின்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கையசிச்சுட்டு தான் கிளம்புனாரு. நெல்லையில போய் தான் திமுகவை பிடின்னு பிடிச்சிருக்காரு. அங்கதான் வந்து பாத்தீங்களா, சைனா குடிக்கும் இந்தியா குடிக்கும் வித்தியாசம் தெரியாத கோஷ்டி தான் இந்த கோஷ்டிங்கிற மாதிரி பேசினாரு. ஒருவேளை ஜிக்கு பிடிக்காது, சீனாங்கிற வார்த்தையே பிடிக்காது, அந்த கொடியை போட்டா இன்னும் காண்டாயிவாருன்னு போட்டிருப்பாங்களோ தெரியல. ஆனா மாத்தி தான் போட்டுருக்காங்கன்னு தெரியுது. ராக்கெட்டுன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி ராக்கெட்னு முதல்ல வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. இவ்வளவு பேக் ஃபயர் நிச்சயம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க திமுகவுல. ஆனா எப்படியோ அனிதா ராதாகிருஷ்ணன் பேர் விளம்பரம் வந்திருக்கு. நிச்சயம் அவருடைய கண் பார்வை இல்லாம வந்திருக்காது. என்னன்னா, ராமரை பத்தி தமிழ்நாட்டில இருந்து பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கும் ராமருக்கும் என்ன சம்மந்தம் கேட்கறாங்க, அவங்க நம்பிக்கை வந்து இவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்தி வேறு தமிழ் வேறுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பிரிவினைவாதத்தை தான் தமிழ்நாடு அரசு வந்து தூக்கி பிடிக்குது, திமுக அரசு வந்து தூக்கி பிடிக்குது. திமுக இனிமேட்டு இங்க இருக்க முடியாது, அதுக்கு அண்ணாமலை வந்திருக்காருங்க சொல்லிட்டு திமுக இருக்க முடியாது, அண்ணாமலை வந்திருக்காரு அவரு. இனிமேட்டு நீங்க திமுகவை எங்க தேனாலும் கிடைக்காது அப்படின்னா வந்து சாப விட்டுருக்காரு திமுகவுக்கு. ஓகே, அப்ப அண்ணாமலை வந்து தொடர்ந்து தலைவரா இருக்க போறாருங்கிறது தெரியுது. திமுக இருக்குதான் சொல்லுவாங்க, உற்சாகம் வேற சின்னமலை நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு. ஓகே, சொல்றதானே. சரி, சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அல்வாவை எடுத்து, அல்வா மாதிரி தான் திருநெல்வேலி மக்களும் இனிப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு, நெல்லை மக்களுக்கு ஊட்டி விட்டுருக்காரு. ஆல்ரெடி மதுரை மக்களுக்கு ஊட்டினாரு. 2019 எய்ம்ஸ்ங்கிற செங்கலை வச்சு ஊட்டினாரு. செங்கலை வச்சு அந்த அல்வா கொடுத்தாரு. இப்ப அந்த செங்கலுக்கு வந்து நாங்க நினைவஞ்சலி செலுத்தியே ஆவோம்னு சொல்லிட்டு மாலையோட அங்க ஒரு 20 காங்கிரஸ் தொண்டர்கள் போயிருக்காங்க. காங்கிரஸ் மாணவர் அமைப்புல இருந்து கருப்பு கொடிலாம் செங்கலுக்கே காமிச்சிருக்காங்க. இந்த செங்கலாலதான் வந்து பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருக்க மாட்டாங்களே திமுக கவர்மெண்ட் வந்து 20 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த செங்கல்னால தானே நாங்க ஜெயிச்சோம், அதுக்கு நீங்க எப்படி கருப்பு கொடி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல. மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற இந்த வேலையில கேசவ விநாயகம் பாஜகவுடைய அமைப்பு செயலாளர், அதே மாதிரி பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, 2 பேருக்குமான அந்த ஈகோ யுத்தம் உச்சத்தை தொட்டிருக்கான். ஓஹோ, ஆரம்பத்துல இருந்தே ஒரு முட்டல் முதலா தான் இருக்கும். ஏன்னா ஒரு இளைஞர் ஒரு புதியவருங்கிறப்பவே ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, கருத்து வேறுபாடு எல்லாமே இருக்கும். ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாநிலங்களையுமே அமைப்பு செயலாளர் தான் முடிவுலாம் எடுப்பாங்க, அதை அந்த மாநில தலைவர் செயல்படுத்துவாங்க. இதுக்கு முன்னாடி எல்முருகன், தமிழி சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாரும் இருக்கிறப்ப அமைப்பு செயலாளர் கிட்ட எல்லாம் முடிவு எடுப்பாங்க, டிசிஷன் அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ கூட்டம் கூட்டுறதா இருக்கட்டும், இல்லை எங்கே இது பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுல் பிளான் பண்ணுவாங்க. பேசுறது மட்டும் தான் அமைப்பு செயலாளர்கள் பேசவே மாட்டாங்க வெளியே எங்கேயுமே. பட் முகமாக பேசுறது பார்க்குறப்ப தலைவர் தான் பேசுவாங்க. இப்போ திருச்சி அந்த சூரிய சிவா சேர்த்ததுலேருந்தே பிரச்சனை தான் 2 பேருக்கும், கேசவ விநாயகத்துக்கும் சரி அண்ணாமலைக்கும். அதற்கு பிறகு இந்த சென்னை உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதியில் கூட்டணி கொஞ்சம் கூட்டலாங்கிற மாதிரி கேசவ விநாயகன் சொல்கிறாராம், ஆனால் அண்ணாமலை முட்டுக்கிட்ட போகிறாராம். அதே மாதிரி நாடாளுமன்ற அந்த நிர்வாகிகள் நியமிக்கிறது 2 பேருக்குமான முரண்பாடா, எல்லாத்துலயும் முரண்பாடு, எது எடுத்தாலும் முரண்பாடுன்னு சொல்லிட்டு கேசவ விநாயகன் ஃபுல்லா டெல்லிக்கு லெட்டர் ஃபுல்லா எழுதியிருக்காராம். எலெக்ஷன் முடிஞ்சு நிச்சயம் ஒரு தூக்கியே திருணுங்கிற மாதிரி எழுதியிருக்காராம். ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, நாடாளுமன்றம் நெருங்கிருச்சு, இந்த சமயத்துல மாத்தவும் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்கன்னா அவர் நடைபயணம் போயிருக்காரு. ஆமா, அதுக்கப்புறம் தட்டி வேற கொடுத்திருக்காரு மோடி, இந்த டைம்ல மாத்தினா சரியா இருக்கு. அடி முடியல, அதெல்லாம் தட்டி கொடுத்த மாதிரி இல்லல்ல, வாட்ச் பண்றேன் மேன், ஒழுங்கா நடந்துக்கணும், நடக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இப்ப கேசவ விநாயகத்துக்கும் இவருக்கும் ஒரு, அதாவது சத்தியமூர்த்தி பவன் மாதிரி கமலாலயம் மாறிக்கிட்டு இருக்கு, வெளிப்படையா தெரியல. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதிகள்ல அறிவிக்க வேட்பாளர் நமக்கு தெரியாதான கட்சிகள் இருக்குன்னு தெரியும், வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. தென் சென்னை வந்து எஸ்ஜி சூர்யா, மத்திய சென்னை வந்து வினோத் செல்வம், அப்புறம் வட சென்னை வந்து பால் கனகராஜ், 3 பேருமே கொடுத்து இப்ப தென் சென்னையெல்லாம் பாக்குறப்போ ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஆபீஸே போட்டாங்க. அங்க எல்லாமே போட்டு வேலை எல்லாமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சு என்ன பிரயோஜனம், ரிசல்ட்ல தானே தெரியும். ஆமா, அதுதான் சொல்லியிருக்காரு. 40 நாங்க ஜெயிப்போம்லாம் பேசிட்டு இருக்காரு மோடி முன்னாடி. 40மே அது எந்த வருஷம்னு சொல்லல, ஆனா சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து மோடி கேப்பாப்புல சொன்னீங்க மேன் என்னாச்சு அப்படிங்க, இல்ல நான் இந்த வருஷம் சொல்லலையே, நீங்க கூட தான் 15 லட்சம் ரூபா போடுறேன்னு சொன்னீங்க, போட்டீங்களான்னு திரும்ப கேட்டாருன்னா அதனால மோடி அதெல்லாம் கேட்க மாட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இந்த அதிமுக பாமக கூட்டணியும் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. முதல்ல என்ன பேசுனாங்கன்னா 10 மக்களவை தொகுதி கேட்டாங்க பாமக இருந்து, இப்ப என்னன்னா 7 மக்களவை தொகுதிகள் கொடுங்க, 1 மாநிலங்களவை கொடுங்க, அதே மாதிரி ஒரு 100 சீட் பாக்ஸ் கொடுங்கன்னு முதல்ல கேட்டுருக்காங்க.
இப்போ 70 ஸ்வீட் பாக்ஸ் தான் வந்துருக்கு. சாப்பிட்றதுக்கு தான் ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பாங்க, இதுவாக கொடுப்பாங்க. உள்ளுக்குள்ள ஜாங்கரி இருக்கும், ஜிலேபி இருக்கும். அது அவங்களே வாங்கிக்கலாமே, எதுக்கு இவங்கள்ட்ட கேட்குறாங்க? சேலத்துல இருந்து ஸ்பெஷலாக வரும்ல, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு இல்லையா? சாத்தூர் சேவை ஒவ்வொரு ஊருக்கு ஸ்பெஷல் இருக்கும். சரி, திருநெல்வேலி அல்வா மோடி சொல்லியிருக்காரா இல்லையா இன்னைக்கு? அல்வா அந்த மாதிரி சேலத்துல ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்லாம் இருக்கு. அதுல 70 முதல்ல 100 பாக்ஸ் கேட்டிருக்காங்க தைலாபுரத்துல இருந்து. 70 பாக்ஸ் இப்போதைக்கு பேசிட்டு இருக்காங்க. அதனால இழுபறியா இருக்கு. அதே மாதிரி தேமுதிகல இருந்து 5 தொகுதிகள் பிளஸ் ஒரு மாநிலங்களவை கேக்குறாங்க. அவங்க எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ் கேட்பாங்க? அவங்க வந்து 50 கேக்குறாங்களா, 50 ஸ்வீட் பாக்ஸ் கேக்குறாங்களா. 50 ஸ்வீட் பாக்ஸா? 50 ஸ்வீட் பாக்ஸ். சரி, சி பில ப்ரோ எம்லாம் சொல்லி கோத்துட்டு போயிரால அடி வாங்க. ஸ்வீட்னு சொல்ல வந்து அது சீன்னு சொல்லிருச்சு, ஏதோ வாய் வளருது ப்ரோ. ஆனா தேமுதிக மனசாட்சி இருக்காளேன்னு தெரியல, ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. ஆனா மாநிலங்களவை எம்பி கேக்குறாங்க. ஒரு மாநிலங்களவை எம்பி ஆகணும்னா 34 எம்எல்ஏக்கள் வாக்களிக்கணும். இப்ப அதிமுக இருக்கிறது 62 எம்எல்ஏக்கள் தான். அப்படி பாக்குறப்ப அவங்களாலேயே 2 மாநிலங்களவை எம்பி ஆக முடியாது. அதுக்கே தயவு பாமக தயவு இருந்தா கூட 2 வரலாம். இவங்க ஒண்ணு கொடுத்துட்டு அவங்க ஒண்ணு கொடுத்துட்டா அதிமுக காரங்க எதுவுமே இல்லைன்னா கொந்தளிப்பாங்களா இல்லையா? அப்படி இதே ராஜ்யசபா சீட்டு வச்சுதான் எடப்பாடிக்கும் பெரிய சண்டையாகி கடைசியில கட்சியே பிச்சுக்குச்சு. இப்ப என்ன ஆகுன்னு தெரியல. ஆனா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுகவுக்கு ஜவ்வா இழுத்துட்டு இருக்குல்ல, அதே மாதிரி திமுகவுக்கு ஒருத்தரோட விஷயம் வந்து ஜவ்வா இழுத்துட்டு இருந்தது. ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி வந்து ஜாமீன் உயர்நீதிமன்றத்துல போட்டிருந்தாரு. இன்னைக்கு திரும்பியும் வந்து உங்களுக்கு ஜாமீன் கிடையாது, இந்த மனுவில் ஜாமீன் கொடுக்கறதுக்கான தகுதியே இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பாவம் அசோக்குமார் எங்கேன்னு தெரிஞ்சா மட்டும்தான் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காரு. என்னப்பா நம்ம கூட்டணி இல்லைன்னு சொன்னா கூட நம்ம கட்சி அட்ரஸ் பண்ற மாதிரியே பிரதமர் மோடி பேசியிருக்காரு. ஜெயலலிதா, எம்ஜிஆர் இதெல்லாம் வாக்கெல்லாம் போகும் அப்படிலாம் கேட்டிருக்காங்களாம். அண்ணா அதெல்லாம் வாக்கெல்லாம் போதான தைரியமா இருக்கலாம், நமக்கு தான் வாக்குகள் விழுகும், மக்கள்லாம் பார்த்தானே இருப்பாங்க மாதிரி சமாதானப்படுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சில நிர்வாகிகள். ஆமா, நீங்க தானே எம்ஜிஆர், வாழும் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னோன்னா அவர் நம்பியிருப்பாரு. கெட்ட பேரை போட்டு விட்டுருக்காங்க, அதனால வந்து நம்பிக்கையோட இருப்பாரு. தென்காசி எஸ் வளைவு புளியரை கிராமம். அந்த கிராமத்துல 25ஆம் தேதி இரவு ஒரு லாரி பாலத்துல போயிட்டு இருந்திருக்கப்ப விபத்துக்குள்ளாகி ரயில்வே டிராக்ல விழுந்திருக்கு. அதை பார்த்த சண்முகையா வடக்குத்தியால் இந்த தம்பதி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த அடிக்கடி ரயில் வந்துட்டு இருக்கும், இரவு நேரத்துல ரயில் வரும். இப்ப வந்து திருவிழாங்கிறதுனால சிறப்பு ரயிலார விட்டுருக்காங்க. ரயில் வந்து லாரியில மோதிச்சுன்னா இன்னும் பெரிய விபத்து ஆயிடுமே, நிறைய அசம்பாவிதம் ஏற்படுமேன்னு சுதாரிச்ச தம்பதி கையில் ஒரு ரெட் கலர் நைட்டி எடுத்துக்கிட்டாங்க, 2 டார்ச்சை கையில் எடுத்துருக்காங்க. 2 பேரும் ரயில் வர திசை நோக்கி வேகமாக ஓடிருக்காங்க. அதை பார்த்த பைலட் வந்து ஏதோ பதறி போய் நிப்பாட்டிருக்காரு. நிப்பாட்டோன்னே அவங்க சொல்ல அப்புறம் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லாரும் சேர்ந்து ரயிலை நகர்த்திட்டு அப்புறம் ரயிலை எடுத்துட்டு போயிருக்காங்க. லாரியை நகர்த்திட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா, இன்கேஸ் மட்டும் அவங்க சொல்லாம போட்டிருந்தாங்கன்னா ஒரு பெரிய அசம்பாவிதமே ஏற்பட்டுக்கும் அந்த பகுதியில. அதனால அவங்க மனமார்ந்த பாராட்டை தெரிவிச்சுக்கலாம் சண்முகையா வடக்குத்தியால் அந்த தம்பதிக்கு. இப்ப ஏன்னா முதலமைச்சரும் அவங்கள நேரில் கூப்பிட்டு பாராட்டி பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்ச ரூபாய் பணமும் கொடுத்து பாராட்டியிருக்காரு. ஓகே, இங்க வந்து ஒரு விபத்து வந்து தடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பகுதியில் தமிழ்நாட்டிலே வந்து விபத்து அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. தொப்பூர் கணவாய் அப்படிங்கிற அந்த பகுதி தர்மபுரி பெங்களூரை இணைக்கிற அந்த நெடுஞ்சாலையில அந்த இடத்துல ஒரு 400 மீட்டர் தான் அந்த இடம், அந்த தொப்பூர் கணவாய்ங்கிறது. அதுல அடிக்கடி விபத்து நிகழ்ந்துட்டு இருக்கு. போன மாசம் கூட தொடர்ச்சியா அடுத்தடுத்து வண்டிகள் லாரிலாம் இடிச்சது 4 பேர் வந்து உயிரிழந்தாங்க. இப்ப இன்னைக்கு காலையிலயும் ஒரு பெரிய விபத்து ஒரு லாரியால் தான் நடந்திருக்கு. அடுத்தடுத்து வாகனங்கள் அந்த இடத்துல பாதை சரியில்லாம இருக்கிறதுனால தான் அடிக்கடி விபத்து வந்து நடந்துட்டு இருக்குன்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. கடந்த 9 ஆண்டுகள்ல 1000க்கும் அதிகமான விபத்துகள் வந்து நடந்திருக்கு, பல உயிர்கள் போயிருக்கு. இது மத்திய நெடுஞ்சாலைத்துறையும் இதை கவனத்துல எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல சரி செய்யணும். இங்க மாநில அரசும் அழுத்தம் கொடுக்கணும் அதுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், காரைக்குடியில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்தது, பழக்கருப்பையோட நூல் வெளியீட்டு விழா. அதில் வந்து நடிகர் சிவகுமார் வந்து ஒரு சால்வையை ஒருத்தர் அணிய வராரு, அதை வாங்கி தூக்கி எறிகிற வீடியோ வந்து மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அவருக்கு ஏற்கனவே அந்த செல்ஃபி எடுக்கும்போது கேமராவை வந்து தட்டி விட்டாரு அப்படிங்கிறதே பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. இப்போ திரும்ப இந்த சர்ச்சையில் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு விளக்கமே அவர் கொடுத்துருக்காரு. அவர் என்னோட நண்பர் கரீம் தான், அவர் வந்து எனக்கு சால்வை அணிகிறது பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சே அவர் எடுத்துகிட்டு வந்த கோவத்துல தான் நான் அப்படி பண்ணிட்டேன், அவரும் அதை எடுத்துட்டு வந்திருக்க கூடாது, நானும் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வருத்தம். கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான் கரீமுக்கு. அவன் 2 பேரும் ரொம்ப வருஷம் நண்பர்கள்னு வந்து தெரியுது. ஓகே, அவங்க பெரியவங்க இருந்தாலும் கவனமா இருந்திருக்கலாம் பொது வெளியில. இங்க எப்படி முன்னாள் இலாகா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி ஒருத்தருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு.
அவர் யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் 8வது முறையாக இடி அவருக்கு சமம் அனுப்பியிருக்காங்க. இந்த முறையாவது அவர் ஆஜராவா இல்லையா? நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. கண்டிப்பா ஆக மாட்டாரு. அவர் தான் 7 தடவைக்கு வரல, இப்போ வந்துருவாரான்னு. ஆமா, அதே மாதிரி இங்க கேரளாவுல இடது ஜனநாயக முன்னணி கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர் கூட அறிவிச்சிருக்காங்க. தொகுதி உடன்பாடு ஏற்படுத்தி மார்க்சிஸ்ட் 15 தொகுதி, இந்திய கம்யூனிஸ்ட் 4 தொகுதி, கேரள காங்கிரஸ்க்கு 1 தொகுதி, மொத்தம் இருக்கு 20 தொகுதி. 20 தொகுதியும் தொகுதி வாரியா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்து வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அப்ப ராகுல் காந்தி எங்க போட்டியிட போறார்? அவரு காங்கிரஸ் 20 தொகுதியும் அவங்க தனியா போட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னப்பா இந்தியா கூட்டணி? அது பாஜக வெற்றி வாய்ப்பே இல்லாத இடத்துல தனித்தனியா போட்டிட்டாலும் அவங்க ஜெயிக்க போறது இல்லைல்ல. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்துக்கலாம்னு பாக்குறாங்க. அப்படித்தானே பஞ்சாப்லயும் போட்டியிட போறாங்க. சோ அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க போல. நீங்க ஜெயிச்சாலும் சரி, நான் ஜெயிச்சாலும் சரி, ஆக மொத்தத்துல பாஜக நாசமா போனா சரிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. குடும்பம் நாசமா போனா சரி அப்படிங்கிற லவ் பண்ண நான் லவ் பண்ண என்னங்கிற மூட்ல இருக்காங்க. இன்னொரு விஷயம் பாஜக ஷாக் கொடுத்திருக்காங்க எதிர்கட்சிகளுக்கு, குறிப்பா காங்கிரஸ்க்கு. ஹிமாச்சல்ல என்னன்னா காங்கிரஸ் ராஜ்யசபா தேர்தல் நடந்தது இல்ல, அவங்க ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. அந்த வேட்பாளரை அறிவிச்சவங்க நம்ம தான் ஜெயிக்க போறோம், நம்ம தானே ஆளுங்கட்சி, நம்ம கிட்ட 40 எம்எல்ஏக்கள் இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா 6 பேர் மாத்தி வாக்க குத்தி விட்டுருக்காங்க, பிஜேபிக்கு குத்தி. அவங்க பிஜேபி அட்வான்டேஜா போயிடுச்சு. கட்டப்பா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ இதனால என்ன ஆயிருக்குன்னா 6 பேர் காங்கிரஸ் பக்கத்துல இருந்து பாஜகவுக்கு தாவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வர அங்க சட்டமன்றம் வேற நடந்துட்டு இருந்தது. சட்டமன்றத்துல காங்கிரஸ் பாஜக கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட ஒரு ராஜ்யசபா சீட் ஜெயிக்கிற அளவு கூட பெரும்பான்மை இல்லை, நீங்க ஆட்சியில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு கோஷம் போட 15 பிஜேபி எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்க எங்களை பண்ணீங்களா நாடாளுமன்றத்துலங்கிற மாதிரி அங்க பண்ணியிருக்காங்க. இப்போ பிஜேபியில இருந்து ஆளுநரை போய் பார்த்து இவங்களுக்கு பெரும்பான்மையே இல்லை, சும்மா எங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்புலாம் நடத்தணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு அமைச்சர், மாநில அமைச்சருமே ராஜினாமா பண்ணியிருக்காரு, விக்ரமாதித்ய சிங் அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, சுக்விந்தர் சிங் சுக்கு, அவர் தான் சிஎம்மா இருக்காரு. அவர் தன்னோட கீழே இருக்கிற எம்எல்ஏக்களே அவர் எல்லாம் சரியா வாக்களிக்க முடியல, அதனால வாக்களிக்க வைக்க முடியல, அதனால அவர் மேல இருக்க அதிருப்தியில நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிஎம்ஏ ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துருக்கதாகவும் சொல்றாங்க. ஆனா தலைமை இன்னும் முடிவெடுக்கல. இப்பதான் டி.கே. சிவகுமார் கிளம்பி ஷிம்லாக்கு போயிருக்காரு. ஆட்சி கூட கவிழலாம் அப்படின்னு சொல்றாங்க இமாச்சல்ல. இன்னொரு பக்கம் யூபிலையும் ஷாக் கொடுத்துருக்காங்க அகிலேஷ் யாதவுக்கு. அகிலேஷ் யாதவ் 3 கேண்டிடேட் போட்டிருந்தாரு. 7 கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு தான் பிஜேபிக்கு ஸ்ட்ரென்த் இருந்தது. ஆனால் அவங்க 8 பேரை நிறுத்தியிருந்தாங்க. என்ன 8 பேரை நிறுத்தியிருக்காங்கன்னு பார்த்தா 8 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா சில சமாஜ்வாடி எம்எல்ஏக்கள் மாற்றி பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இதில் அந்த 8வது நபர் யாருன்னா சஞ்சய் சேத்னு ஒருத்தர் நிறுத்தியிருக்காங்க. அவர் சில நாட்களுக்கு முன்பு தான் சமாஜ்வாடியிலேருந்து பாஜகவுக்கு போயிருக்காரு. அவருக்கு ஏதோ ஆதரவாளர்கள் உள்ளே இருந்திருக்காங்க போல சமாஜ்வாடியில், அவங்க போட்டிருக்காங்க ஓட்டை. மொத்தத்தில் எல்லா இடங்களையும் கட்டப்பாக்கள் இருக்காங்க. இப்போ என்ன தெரியுமா, எலெக்ஷன்ல இவங்க இந்தியாவோட ஜெயிச்சா கூட ஆபத்து தான் போல இருக்கு, அப்படிதான் தெரியுது. டக்குன்னு இந்த மாதிரி கட்சி மாறிட்டாங்க என்ன பண்ணுவாங்க. அதனால கேண்டிடேட் தேர்ந்தெடுக்கிறப்ப அவங்க எட்டப்பாவா இல்ல கட்டப்பாவா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க, இல்லாட்டி முதலுக்கே மோசமாயிடும். ஆமா. இன்னொரு விஷயம் உச்சநீதிமன்றம் அந்த பதஞ்சலி விவகாரத்துல வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு. அவர் அலோபதிக்கு எதிராக பேசினாரு பாபா ராம்தேவ்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த வழக்குல ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க, நீங்க பொய்யான விளம்பரங்களை கொடுக்குறீங்க, பதஞ்சலியை சாப்பிட்டா அது சரியாயிடும் இது சரியாயிடும், அது சயின்டிபிக்கலா எதுவுமே ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருந்தாங்க. ஆனா இன்னமும் அந்த விளம்பரத்தை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திரும்பியும் எச்சரிச்சிருக்காங்க, நாங்க எவ்வளோ வாட்டி சொல்லியும் நீங்க இதே பண்ணிட்டு இருக்கீங்க, மத்திய அரசும் இதை கண்ணை மூடிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு மத்திய அரசையும் இந்த விஷயத்துல தாக்கி இருக்காங்க உச்சநீதிமன்றம். அவர் கூட ராஜ்நாத் சிங் இருக்காங்க, எவ்வளவு முக்கியமான அமைச்சர்களே, அவர் கூட யோகா ஒரு பக்கத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன உடையுது ஏதோ காலில் தட்டிருச்சு. சரி, ஓகே. இன்னொன்னு என்னன்னா, மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி விடுதலையான சாந்தன் அவர் திருச்சியில் இருக்கிற இந்த சிறப்பு முகாமில் தான் இருந்தார். சிறப்பு முகாமில் உடல்நிலை குறைவு ஏற்பட்டதுனால சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கல்லீரல் பாதிப்பாக அனுமதிக்கப்பட்டாங்க. அவர் இன்னைக்கு உடல்நல குறைவு காரணமாக இறந்து விட்டார். இன்னைக்கு சீமான், திருமாவளவன் உள்ளிட்ட எல்லாமே இப்போ அஞ்சலிலாம் செலுத்தினாங்க அவருக்கு. தமிழ்நாடு அரசு மேலேயும் பல பேர் குற்றம் சாட்டுறாங்க. தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுத்துருந்தா மத்திய அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க அவங்க ஸ்ரீலங்காவே போகலான்ட்டு. ஆனால் ஒரு தாய் மண்ணை பார்க்க முடியல, அம்மா பார்க்க முடியறதுக்கு முன்னாடி இறந்துட்டாருங்கிற ஒரு செய்தி கவலை அளிக்குதுன்னு சொல்லிட்டு சீமான், திருமாவளவன்லாம் சொன்னாங்க. எங்க கிளம்பிட்டீங்க?
நம்ம ஊர்ல வெயில் தாங்க முடியல தம்பி, அதுதான் ஒரு வாரம் ஊட்டி கொடைக்கானல் போய் கூலா இருக்க போறேன். திரும்பவும் இதே ஊருக்கு தானே வருவீங்க? அப்ப ஐயோ அதை மறந்துட்டேனே. போன மாசம் 1600 ரூபாய்க்கு எடுத்த அரிசி சிப்பம் இப்ப என்னடான்னா 1850 ரூபா. நீங்களாவது 5:30 மணிக்காவது வந்து கட்சியில சேர்ந்துருங்கன்னு கூப்பிடுறாங்க தம்பி. அந்நியன் படத்துல ஒரு பாட்டி நிற்பாங்கல்ல, எல்லாவற்றையுமே அவசர வழக்கா எடுத்து தீர்ப்பு வழங்குகிறது சமூக வலைதளம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது எடப்பாடி பழனிசாமிக்கு தான். ஏன்னா ராதாகிருஷ்ணனுக்கு இல்லையா கொடுத்துருக்கலாம். பட் இதோட வெயிட்டான மேட்டரு இதுதானே. கட்சி தலைவர்களே மோடி வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா அதை வச்சுதான் அவங்க வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அதிமுக. நாங்க வந்து ஜெயலலிதா ஆட்சியை கொடுப்போம், எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம்லாம் பேசுறாங்கல்ல. அதனால அதுக்கே பங்கம் வந்தோடனே பதறி இருக்காரு எடப்பாடி. கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்னப்பா இதனால நமக்கு ஒன்றும் பாதிப்பு வந்துடாதே, மக்கள் வாக்களிச்சிருவாங்கலாம் வந்து பதறி இருக்காரு. அதனால அவருடைய ரியாக்ஷனை வச்சுதான் நம்ம வந்து இன்னைக்கு விருது கொடுக்க போறோம். அது என்னங்கிறத நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல நம்ம நேரிட்டே வந்து ஆப்ஷன்லாம் கொடுத்து நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். முதல் ஆப்ஷன் மெர்சல் ஆயிட்டேன், 2வது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன், 3வது இது என் வசனமாச்சே, 4வது சேலம் பாய்ஸ். அந்த மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் பயர் ஹிட், அதனால சேலம் பாய்ஸ்ன்னு கொடுத்துருந்தோம். அதனால நிறைய பேர் செலக்ட் பண்ணது என்னன்னா இது என் வசனமாச்சே. அதனால ஷாக் ஆயிருக்காரா எடப்பாடி? ஆமா, அதனால இது என் வசனமாச்சுங்கிற விருதை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். அண்ணே ஏன் நான் நவர மாட்டேன் சொல்லி இன்னும் ஏன் அப்படி பதறி ஓடி வர? ஜி தான் ஆரம்பிச்சிருக்காரா? கனெக்ட் ஆகாது. ஏன் இப்படி பதறி ஓடியார? ஏன் பதறி ஓடியார? கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம், 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் #cash ஆப்பை.